அதனால சாமி பேர் வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஓம் சக்தி சியா கடகற கொட்ட முன்னாடி யாரோ அந்த ஓம் சக்தி இல்ல நான் சியா ஸ்டூபிட் பிளாடி கோ கண்ட்ரி ஃப்ரூட் என்னம்மா இது ஓம் சக்தி கூட கிடையாதா? ஏண்டி அம்மா படவெட்டா? நான் படவெட்டா இல்லடி நைட் ஃபுல்லா தடவட்டா. பாவி படவெட்டமன் கூட கிடையாதா? ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் பேரை வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஊத்து காட்டியல்லம்மா? நான் ஊத்து காட்டியலமா இல்லடி நான் சூத்து காட்டியலமா. அடி பாவி நம்ம இது சாமி பேர் கூட்டா கூட இல்லைன்றா. பாக்குறதுக்கு சினிமா நடிகை போலவே இருக்கிறான். அதனால சினிமா நடிகை பேர் வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா நயன்தாரா? நான் நயன்தாரா இல்லடி நக்குமா. இவ்வளவு கோவம் வருதுன்னா கிராமத்து பெண்ணதான் இருப்பா. ஏண்டி அம்மா மல்லிகா? அடியா நான்டா ட்ரு. எந்த ஊர்ல ஒன்னால மல்லிகான்னு கூப்பிடானா இந்த ஊர்ல மல்லிகான்னு கூப்பிடாதடி. ஏண்டி கூப்பிட கூடாது? இந்த ஊர்ல அறியாத பசங்க கூட எந்தெந்த மொழிக்கு எப்படி உட்காந்து கூத்து பாத்துங்கறாங்களோ கூட தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாண்டி அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல கேவனுக்கு தாண்டி எத்து போட்டு நடிக்குது. ஏண்டி பெரியவங்க பார்த்து தப்பா பேசுறேன்? ஆமா நீ மல்லிகான்னு கூப்பிட்டியா இல்லையா? மல்லிகா வரியா கொல்லிகான்னு கூப்பிடுறாங்க. அடி பாவி அவங்க கூப்பிடுவாங்கடி. கலபரிக்கு கூப்பிட ஒரு மேல மேத்து கூப்பிடுறாங்க. அடி மேய்றாங்க தப்பா பேசாதடி யார பார்த்தோம். தப்பா பேசுறாங்க. ஏண்டி அதெல்லாம் போன போகட்டும். ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலைவாரி பூ வைப்பாங்கன்னு பேரு. என்னடி தலை இது? தலை அடியுது தலையா இது ஒரு செவ்யா. அடி பாவி என்னடி இது? எவ்வளவு நேரம் அதையே வச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. இது உள்ள உட்காந்து 1 மணி நேரமா வாடுறாமா. இது கூட ஒரிஜினல் முடியா கட்டி கூட அத்தை அடி என்னடி இது எப்படி வச்சிருக்கணும் தெரியலையே. உள்ள ஒத்த வச்சு அடி பாவி இப்படியே வைப்பாங்க. டேய் பட்டு வைடி. ஒரு ஆணி அடிச்சு மாட்டானடி அங்க. நான் என்ன பண்றது எவ்வளவு நேரம் அதையே பிடிச்சிட்டு. அடி பாவி என்னடி ஹேர் ஸ்டைல் இது? திஸ் இஸ் அன் கேக்கரான் மேக்கரான் ஹேர் ஸ்டைல் ஓகே. கேக்கரான் மேக்கரான் ஸ்டைலா? அப்படியே என்னடி ஸ்டைல் இது? கேக்கறவங்கள மேசினா வரும். அடி பாவி அந்த ஸ்டைலா இது? அவன் என்னடி அது ஸ்லோ மாஸ்ல புடிச்சிட்டு வரான். நோ थैंक यू மாமா. ஏண்டி வெட்டப்படுறான்டி குழந்தை பையன்? ரெண்டாவது அவன் டீயே எடுத்து வர மாட்டாடி. அடி பாவி அப்படி எப்படி தாண்டி பராமரிக்கிறேன்? ஏண்டி இது கேக்குறியா? ஆமா உன் தலைமுடி இவ்வளவு அழகா இருக்கு. ஏன் தலைமுடியா? உன் தலைக்கு என்னடி போடுற? சன் சில்க் போறேன்டி. என்னது சில்க் புடுக்கலாம் அதெல்லாம் போட்டு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னா இந்த நாகத்தாங்கல் ஏறி களிமண் போட்டு பாரு. ஏறி களிமண் ஏறி போடுறேன். அத கழட்டி வந்து கீழே விழுது. என்ன முடி அப் அண்ட் டவுன் பண்ணால முடியுமா? முடியாதுடி. சடா ஏண்டி அது ஏண்டி இறக்கி இறக்கி இப்படி ஒரு ஆணி இறக்கி ஏண்டி அதெல்லாம் போன போகட்டும். வா வா அத்து மாமா வராரு வா வா. என்னடா ஒரு கை மேல இருக்குது ஒரு கை கீக்குது. அதனாலடா சூப்பர். எக்கப்படுறானுங்கடி குழந்தை பசங்க. நான் அழக பார்த்து அவங்க லைக் பண்றானுங்க. ரொம்ப அழகடி உங்களுக்கு. ஏண்டி அதெல்லாம் போன போகட்டும். ஒரு பெண்ணா பிறந்தா அழகா காதுல கம்மல் போடுவாங்கன்னு பேரு. ஆமா ஏண்டி இது காதுல? ஏண்டி இது கேக்குறியா? திஸ் இஸ் அன் கமலாம்புல் ஓகே. அடி பாவி அது பேரு கம்மல்ரி. யா வாயில் நுழையடி. ஏண்டி வாயில் நுழையவில்லை. வாயில் நுழையவில்லை. அவையார் வந்துக்கறாங்களா? ஏண்டி அப்படி சொல்ற? வாயில் நுழையோ. அப்படி தண்ணி பேசணும். அப்படிதான் பேசுவாங்க. Shut up your mouth. ஏண்டி இந்த ஊர்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஆமாண்டி. அவங்க காதெல்லாம் போய் பாரு எல்லாரும் கோல்ட் கம்மல் போட்டுருப்பாங்க. ஆமாண்டி போட்டுருக்காங்கடி எல்லாம். என்னத்துக்கு அதெல்லாம் போட்டுன்னு இருக்கணும்? இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்காரன் வந்து பாப்பா காதுல கோல்ட் கம்மல் இருந்தா அர்த்தத்தை போய் அடக்கறல வச்சு ஒயின் சாப்பிட குடிச்சிட்டு வந்துருவான். ஆமாண்டி. என்ன மாதிரி போட்டு பாருங்க எவனும் அர்த்தமே ஏத்துக்க போக மாட்டாங்க. யாரா இருக்க மாட்டாங்களா? ஏண்டி என் காதுல இருக்குது கம்மல். இது எவ்வளவு தெரியுமாடி? எவ்வளவுடி? இது தாண்டி 1,50,000 ரூபாய். எது? அப்படியே கைடி. இது 1,50,000 ரூபாய். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? 1,50,000 குத்து நகை வாங்குற ஆளு ஆமாண்டி நைட் ஆனா பேக தூக்கி நீ கூத்த அறுத்து வர. ஏண்டி இந்த நாட்டுக்கு மகாராணி நான் தாண்டி. நீங்களா? இந்த நாடு எந்திடி சொல்லுவாங்க. என்னடி சொல்லுவாங்க? ஏமா 1,50,000 குத்து கம்பல் வாங்கிக்கிறாம 1 ரூபாய் பட்டன் போட்டுங்கற பின்னாடி. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாண்டி. ஒரு பக்கம் கம்பிய வச்சு விட்டுங்கறா. பட்டு வந்து சேஃப்டி பண்ண முடியும். வாங்கி போடணும். 1,00,000 ரூபாய் குத்து கம்பல் வாங்க தெரிய வாங்கி போடணும். எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது?
பார்த்து வச்சா கூட பார்த்து நாம சோறாமா துன்றாளுங்க ஒண்ணும் ஏண்டி அப்படி சொல்றேன் துன்றாங்க பெருத்து போகுது ஏண்டி இது என்ன அறுத்து வச்ச வர முடியும் எந்த பேர் உருவண்டி அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லாதடி உங்களா கூட தான் நானும் சொல்றேன் ஆமாடி எனக்கு ஆமாடுது உங்களுக்கு நாடி ஆகி போகுது நீ சாப்பிடுறது எல்லாத்தையும் எலும்புல சொல்லுடி சைலண்ட் டீ குடிக்கிறவங்க வாய் முன்னு குடிங்க வாய் மூணு கூட டீ குடிப்பாங்களாடி மூளை ஊத்தி சொல்லு காவி ஏண்டி சொல்லுடி அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லடி ஏண்டி இந்த கம்பளி எங்கடி வாங்குற ஏண்டி இது கேக்குறியா ஆமாண்டி இது எங்க தெரியுமா வாங்குறேன் எங்கடி வாங்குற வாங்க தேவையில்லடி காசு பத்தி வாங்க தேவையில்லையா எப்படி அது யாரா டீ குடிச்சு போட்டா அது அடிச்சா உண்மையடி அது ஆமா எங்கனா அங்க போய் நின்னு டீ குடிச்சு போடுவாங்க எது காதல் மாடிக்கும் எனக்கு வேணாண்டி அது ஏண்டி அதெல்லாம் போன போகட்டும் கடைசி வரைக்கும் பேரை சொல்லி மாமா மூணாவது ஷிஃப்ட் போயிட்டு மாமா ஏன் மாமா ஏண்டி சொல்லுடி என் பேர் கேக்குறியா ஸ்ரீதேவி மூதேவி டேய் லக்கின் போடா டேய் கியூடா ஏண்டி சொல்லுடி உன் பேரை சொல்லுடி என் பேர் நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் உன் பேரை சொன்னா மட்டும் போதுண்டி நான் சொன்னா போதும் இல்லையா ஆமாண்டி நான் அம்மா வயித்துல சொல்ல திடீர்னு எட்டி வச்சுட்டான் எட்டு வதச்சிட்டு எங்க அம்மாக்கு வயிற்று வலி வந்துச்சாண்டி அப்புறம் என்னடியாச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல எங்க அப்பா போய் ஒரு வண்டி கூப்பிடுறாரு ஒரு வண்டியும் வரல வரல அதனால முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டு பாத்துருப்பியா ஜேசிபியா இல்லடி முள்ளு பதார் பார்த்தா தூக்குமே பாம்பா பாம்பு இல்லடி அந்த கிரேன் வண்டி கொக்கி வண்டி ஓ கிரேன் வண்டி அந்த கிரேன் வண்டியோட டிரைவர் எங்க அப்பா உங்க அப்பா சரி ஆத்திர அவசரத்துக்கு உபயோகப்படுமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த வண்டியில வாங்கி கொண்டு வேகமா அங்க நீ போய் 100 ரூபாய் பாவண்டி அந்த வண்டி அந்த வண்டியில வேகமா போயினே சொல்ல பாதியிலே நான் பிறந்துட்டேன் பிறந்துட்டேன். ஆமா அந்த வண்டியிலே நான் பிறந்ததுனால வண்டியோட ஞாபகத்தமா எங்க அப்பா எனக்கு கிரேன் பேர் ஏண்டி அப்ப உன் பேரு கிரேனாடி ஆமாண்டி சரி என்னால நேரமாகி கொண்டே போகிறது நீ சென்று உங்க வீட்டுக்கார பார்த்துட்டு வா சரியா அப்படியா இன்று போல் இன்று நலமாட்டிருக்க வேண்டும். கரவள்ளி, நமக்கு ஒரு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் இந்த திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். அத்தனை ஏற்பாடு செய்து முடித்திருக்கேன். கண்டுகளிக்க வேண்டும். ஐயா, அப்பொழுது என்ன ஆளு?
பந்தநாட்டிய நாடகம் பாட நாம் ஏற்பாடு செய்யலாம். வணக்கம் தாத்தா. அடி வாத்தா, ஏய். ஏய், யாருடா? யாரை பார்த்து தாத்தான்ற? ஏய், உன்னை பார்த்துதான்டா. மரியாதை கட்டுக்க மரியாதை. என்னடா? தாத்தானதைய பார்த்தாதான் தெரியும் பொண்ணு. ஏய், என்னடா வேலை? அது ரொம்ப மோசமான வேலை. அப்படி என்ன வேலை அது? தெரிஞ்சா பயந்துருவேன். டேய், எதுக்கும் பயப்பட மாட்டேன் நானு. அம்மா தாத்தா கையை விடு. ஆ. அந்த காரணத்தை பாரு. என்ன? அங்க என் பங்காளி நிக்கிறான் பாரு. ஆ. அவங்களுக்கு முதல்ல போய் வைப்போ. அப்படியா? வணக்கம் சித்தப்பா. வராது பண்ண ஏய், எனக்கு அதெல்லாம் ஆகாது. ஆ. நீ மூணுத்தையும் காட்டு. ஆ. ஆறால் பாடலாம் பின்னாடி. அப்படியா? அப்படியா? மூத்த நாரி வச்ச மரம், மூத்த நாரி வச்ச மரம், முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்த நாரே வச்சுக்கிட்டு மூத்த நாரே வாதியாரி வச்ச மரம், வாதியாரி வச்ச மரம், வாழைக்காய்க்கு ஆசைப்பட்டு சீனி மாமா வச்சுக்கிட்டு சீனி ஆசைப்பட்டு மாமனாரே வச்சுக்கிட்டே மாமனாரே திண்ணையோரோ தென்னை மரோ ரசா, திண்ணையோரோ தென்னை மரோ ரசா, அண்ண மகனோ வச்ச மரம், அண்ண மகனே வச்ச மரம், தென்னைக்காய்க்கு ஆசைப்பட்டு அண்ணன் மகனே வச்சு அண்ணன் மகனே திண்ணையோரோ தென்னை மரோ ரசா, திண்ணையோரோ தென்னை மரோ ரசா, அண்ணமாவே வச்ச அண்ணமாவே வச்ச மரம், தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு அண்ணமவனே வச்சு அண்ணமவனே வச்சு
ஆட வேண்டும் ஆட வேண்டும். அழகா பாட வேண்டும் பாட வேண்டும். அழகன் பாட அழகு சேல உன்னில தானே சவச்சேனி மச்சா 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 அழகு சேல உன்னில தானே சவச்சேனி நான் பூமுடிச்சி கொட்டி வச்சு உறவுக்காகத்தான் நான் கண்முழிச்சி காத்திருக்கு வரவுக்காகத்தான் எப்பத்தாக வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நடிக்காக உச்சிருவாய் பெண்கள் அற்புதமாக ஆடினார்கள். அவளுக்கு தேவையான சன்மானத்தை இப்போது சென்று அவ்வளவுதானே எவ்வளவு கொடுத்து கொடுத்து விடு. ஐயா நீ கவலைப்படாத எங்க சொல்றீங்க ஆமாண்டா. நான் போய் பாத்துக்கிறேன். புறப்படுங்கள். உனக்கும் எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆமாங்க. அப்படி இருந்தும் உன் முகத்தை நான் பார்க்கும் பொழுது ஏண்டா எஜமா அரண்மனையில் உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆமாங்க. அந்த வேலையை போய் பாரு. எங்க என்ன பண்ற? ஐயா முன்னாடி முதல்ல முடிச்சிட்டு அப்படியே பின்னால போய் செய்யலாம். ஏய் அரண்மனை உனக்கு வேலை இருக்குது. அந்த வேலையை போய் நீ பாரு. எனக்கும் என் மனைவிக்கும் நந்தவத்து வேலை இருக்குது. இங்க இத முடிச்சு விட்டு பிறகு வருகிறோம். என்ன பண்ண போறீங்க? ஐயா நீ வெங்காயம் வெட்டி நான் தோல் மட்டும் சீவி கொடுங்க. மூதேவி வெங்காயம் வெட்ட தெரிஞ்சு எனக்கு தோல் உரிக்க தெரியும். ஐயா தோலுங்க. போடா. கனவல்லி இருந்தாலும் உன் அழகை நான் பார்க்கும் பொழுது என் மனமெல்லாம் பூரிப்படைத்து விட்டு அப்படியாங்க. என்னங்க இங்க பாருங்க ஒரு குட்டி சாத்தானே. ஏய் சொல்லுமா ஏண்டா அரண்மனையில் எவ்வளவு வேலை இருக்குது? வேலை முடிச்சிட்டா அப்படியா? எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும். ஒரு வாரம் லீவு. ஏய் ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லனை நம்பினாலும் நம்பிடலாம், இந்த மாதிரி குள்ளனை நம்ப கூடாது. கரெக்டான நேரத்துல பார்த்து என்ன கேட்கறான், ஒரு வாரம் லீவு கேட்கறான். சரி என்ன செய்வது? என்னுடைய வேலை முடிய வேண்டும். லீவ் குத்துதா இன்று முதல் உனக்கு ஒரு வாரம் லீவு நான் தரேன். சந்தோஷம் போட கண்டிப்பா போட. என்னங்க நான் பார்த்து மனமல்ல எப்படி சொல்லவா? எப்படி இருக்குங்க? என்னங்க
இல்லச்சுமா ஒரு வாரம் லீவ் குத்துறேன் சம்பளம் குத்துரு ஆ, சம்பளம் ஏய் ஓ இங்க எல்லாருக்கும் சொல்லி பாடுறான் என்ன? ஒரு வாரம் லீவு கேக்குற சம்பளத்தையும் கேக்குறியே என்ன? இது உனக்கே நல்லா இருக்கா ஒரு வாரம் வீட்டுல தான் பொண்டாட்டி புள்ள ஒதுக்காது பொண்டாட்டி புள்ள ஒண்ணு ஒதுக்குது பின்ன சம்பளம் குத்துரு சரி ஆகட்டும் ஏ ஏதோ பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டேன் ஆமா அதனால ஏ ஒரு வாரம் உனக்கு லீவு தரேன் ஏ அதுக்கு தேவையான சம்பளத்தையும் தரேன் ஏ சந்தோஷம் தட்டு போடா கண்டிப்பா குத்துருவேன் போடா ஆகட்டும்